Hi guys, welcome back to my channel. So நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க லவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு போட்டோஸ் வந்து ஷேர் பண்றீங்கன்னு வச்சீங்க. அந்த போட்டோ அவங்க இல்லாத டைம்ல வேற யாரனா மொபைல் எடுத்து ஓபன் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்ல கண்டிப்பா வந்து வியூ ஆகும். ஸோ நான் சொல்ல போற ட்ரிக் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற இமேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ அப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது ஆப்போசிட் பர்சனுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது இமேஜாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அது எப்படி செட் பண்ணி சென்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து பண்ணுற வீடியோஸ்க்கு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 3000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், ஜென்ரலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அந்த இமேஜை யார் வேணால் வியூ பண்ணி பார்க்கலாம். பட் நான் சொல்ல போகிற ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கு ஒரு ஃபைலுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா யாராலையுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பை பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷனை அலோவ் கொடுத்துருங்க. எந்த ஃபோட்டோவோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே டன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அது 1 ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை 2, 3 எத்தனை ஃபோட்டோ இருந்தாலும் சரி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு பிடிஎஃப்னு கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கம்ப்ரஸ் இமேஜஸ் அப்படின்றது ஆனில் இருக்கும். தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் ஆனில் இருந்தால் உங்களோட இமேஜ் குவாலிட்டி வந்து கம்மியாகும். அதை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கீழே ப்ரொடக்ட் வித் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபைலுக்கு தேவையான பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிங்க. அந்த பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபைல் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப்பில் யாருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நார்மலாக நீங்கள் அனுப்புகிற இமேஜை யாரை வேணால் வியூ பண்ணி பார்க்கலாம். பட் இனிமேல் அப்படி எல்லாரையும் வியூ பண்ணி பார்க்க முடியாது நம்ம அனுப்பின ஃபைல் மூலிமா. ஸோ நம்ம அனுப்பின ஃபைலை யாருன்னா ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு வரும். அவங்களால பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். தப்பான பாஸ்வேர்டு போட்டால் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வந்துடும். ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் லவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இமேஜ் இல்லை ஏதாவது ஒரு ஃபைலோ யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மாதிரி சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள தவிர வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட பர்சனல் இமேஜஸ் ஆர் வீடியோஸ் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, அதுக்கு எப்படி பாஸ்வேர்ட் போட்டு சென்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ண வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.